இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பேச்சுலர்ஸ் பிரியாணி ரெசிபி. நான் கூட நிறைய பேச்சுலர்ஸ் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எந்த பிரியாணியுமே பிரியாணி மாதிரி வந்ததுல தக்காளி சாதம் மாதிரி தான் வந்திருக்கு. இன்னைக்கு நாங்க எப்படி ஈஸியா ஒரு டேஸ்ட் வச்சு எப்படி பேச்சுலர்ஸ் பிரியாணி பண்றதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டுல கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அது 3 தான் இருந்துச்சு. அதனால அதை எடுத்து கட் பண்ணி வச்சு இன்னைக்கு நான் சேர்த்துக்கிறேன். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜியை தோனி விளம்பரம் பண்ற மாதிரி திஸ் பேஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை டேஸ்டி பிரியாணி. நான் இந்த பிரியாணியில முன்னாடி ஒரு பேஸ்ட் போட்டிருப்பேங்க. அந்த பேஸ்ட் போடாம பிரியாணி செஞ்சீங்கன்னா அது பிரியாணி மாதிரியே வராது. இந்த பேஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்பல்சரி. அப்பதான் பிரியாணி மாதிரி வரும். இதே ஸ்டைலில் தான் நான் எப்பவுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் எங்கள் வீட்டில் செய்வேன். ஆனால் என்ன, இது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். சிக்கன் மட்டன்னா இந்த காய்கறியை வச்சு இன்னொரு 5-6 விசில் விடணும். அதுவும் நம்ம ரொம்ப முத்தின கோழி, முத்தின ஆடாக இருந்தது 10-12 விசில் விட வேண்டியதாக இருக்கும். காய் பிரியாணினா சீக்கிரம் வந்துடும், நம்ம பசியும் சீக்கிரம் அறிகிறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சாதான் அதை பார்த்தே பசி எடுத்துகிட்டே இருக்கும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே. காய் கலவா மறந்துடாதீங்க, பிரியாணி செய்யறதுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு தனியாக ஊற வச்சுக்கோங்க. பேச்சுலர்ஸ், இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க நல்லா தெளிவாக. முக்கியமாக எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு டிப்ஸ். நான் அரிசி போட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். குத்து மதிப்பாக ஒரு சோம்பு எடுத்து, எங்கள் வீட்டில் சோம்பு தான் யூஸ் பண்ணுவோம், வீட்டில் டம்ளர் தான் வச்சுக்கோங்க. தண்ணியும் ஊற்றுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, விரல், இந்த விரலை இது நல்லா அதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டால் அரிசியெல்லாம் கீழே போயிடும். கரெக்டாக இந்த விரலை விடுங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே அதை டெஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா அரிசி கையில் படுற வரைக்கும் ஐயோ சொல்லு இது வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி இது வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? இது வரைக்கும் மறுபடியும் கலக்கி விட்டுருங்க. ஏன்னா நடுவால் அரிசி ஓட்டையாக இருக்கும் தண்ணி ஊற்றுறதுனால. தண்ணி இது வரைக்கும் வருதா? இந்த தாங்க அளவு. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளத்தியாக ஹைட்டாக இருக்க குக்கராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த ரேகை வர்ற வரைக்கும் ஊற்றணும். நீங்கள் இப்படி இது வரைக்கும் வர்ற வரைக்கும். இதுவே ஹைட்டு கம்மியாக இருக்க குக்கராக இருந்தால் நான் சொன்ன அளவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் தாங்க செஃப்பு. நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா. கை குட்டியாக இருக்கவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா உப்பு பார்த்து போட்டுக்கணும். உப்பும் எச்சரிக்கிறேன், உப்பு அளவாகவே போட்டுட்டு செக் பண்ணிட்டு போடுங்க. எச்சா போட்டுறாதீங்க, ஏன்னா உப்பு பிரியாணியில் குறைக்க முடியாது. உப்பு ஓகே, காரம் ஓகே தான். காரம் பத்திரினா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. பிரியாணியில் மல்லித்தூள் எல்லாம் போடுவாங்க. இந்த விசிஞ்சு மல்லித்தூள் எல்லாம் போட்டுறாதீங்க, ஏன்னா எனக்கு பிடிக்காது. பிடிச்சவங்க போட்டுக்கிட்டோம். மல்லித்தூள் போட்டால் எனக்கு பிடிக்காது. இன்னொன்று ஊற்றுவாங்க, தயிர். நான் முதல்ல 2 தக்காளி போட்டிருப்பேன், அதுலேயே புளிப்பு இருக்கும். இது போக தயிர் ஊற்றிட்டீங்கன்னா என்னாகும், எச்சா புளிப்பாயிரும், பிரியாணி மாதிரியே இருக்காது. அதனால் தயிர் மட்டும் ஊற்றாதீங்க. இது வந்து என்னோட டிப்ஸ். இது யாருக்கும் ஆஃபென்ஸ் கிடையாது. அதனால் யாரும் எனக்கு கமெண்ட்ஸில் திட்ட வேண்டாம். சாரி. நல்லா பசுந்தியாக வரணும்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன், ஒரு 4 இல்லைங்க 2, நான் சின்ன ஸ்பூனில் போடுறங்காட்டி 4ன்னு சொல்லிட்டேன். உப்பு காரமும் வந்து நம்ம மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உரப்பாக இருக்கணுங்க. அப்போவே கரெக்டாக இருந்துச்சுன்னா சாப்பாடு போட்ட கடைசியில் வந்து உப்பு காரம் வந்து கம்மியாயிரும். ஓகே, ஒழிச்ச முட்டையை உள்ளே போட்டாச்சு. உப்பு காரம்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 4 விசில் மேக்ஸிமம். எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் சரி 4 விசில் மேக்ஸிமம். ஹைட்டாக இருக்க குக்கராக இருந்தால் அதுக்கும் 4 விசில் தான். ஓகே, 4 விசில் விட்டு எடுத்துருங்க. ஓகேங்க, எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இல்லை உண்மையை சொல்ல நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது, எனக்கு தான் இருக்குது.